ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் என்னடா லைவ்ல வந்துகிட்டு இருந்தேன் திடீர்னு வீடியோவில் வரான்னு பார்க்காதீங்க. நம்ம சேனலுக்காக நிறையவே உழைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த உழைப்பை வீணடிக்கும் வகையில் சில தீய சக்தியை சார்ந்தவர்கள் வேலை பார்த்து நமது சேனலுடைய அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் குறைந்து விட்டது. அதனால் லைவ்ல என்னால் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதனால இனிமேல் என்னால் முடிந்தவரை வீடியோவும் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி மாநாட்டில் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூலி அவர்களோட நடிப்பு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்தார் அவர்களோட நடிப்பு அதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? திருச்சியில் அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை வெளியிட்டிருந்தாலும் இந்த தீய சக்தி தூர்ந்த சக்தி ரெண்டும் சேர்ந்ததுனால நீங்களும் தீய சக்தியும் தூர்ந்த சக்தியாக மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலே கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக திமுக கூட்டணி வைக்க இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருவரும் கூட்டணி வைத்து தாவேகாவை வீழ்த்துவதற்கான சதி செய்தார்கள் அப்படிங்கிறது வெளியில வந்துருச்சு. அதை சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாரும் போட்டு உடைச்சிட்டாங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த விஷயத்துல அடுத்த நிகழ்வாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு விஷயத்த இப்போ முன்னெடுத்து வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க குதிரை பேரம் நடத்துறேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த குதிரை பேரம் யார் நடத்துனதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மாத காலத்துக்குள்ள விவசாயிகளோட அடுத்த அந்த விவசாய கடன் இந்த டயத்துல தான் தள்ளுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். அடுத்து அவங்களுக்கு அந்த பருவமழைக்கான அந்த இது வந்துகிட்டு இருக்கு. தண்ணி டேம்ல எல்லாம் திறந்து விடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க காரிஃப் சாகுபடிக்காக. அந்த சாகுபடி வரதுக்கு முன்னாடி இவங்களோட பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணா இவங்க எக்ஸ்ட்ரா பயிர்க்கடன் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த தள்ளுபடியை அவசரமாக முடிந்தவரை அரசால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நான் முயற்சி பண்ணி இதை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் எங்களால் பண்ண முடியும்னா அதுக்கான நிதி நிலைமை இங்கே இல்லை. அதனால தற்சமயத்துக்கு இப்படி பண்ணியிருக்கோம். அடுத்த முறையிலிருந்து முழுவதுமாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதற்கு அடுத்து நீங்க நாங்க இன்ஸ்டாகிராம் கவர்ச்சியால வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து எங்க மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கவர்ச்சி காமிக்கிற நான் என்ன அப்படின்னு சொல்லி, கவர்ச்சி காமிக்க நான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை முன் வச்சிருக்காரு. அதை டேஷா விட்டுட்டாரு. நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்த அவர் சொன்னதுனால இப்போ இவங்க அடுத்தடுத்து இன்ஸ்டாகிராம் வச்சு ஆட்சிக்கு வந்துட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு கரெக்டான பதிலடியை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து ஜூலி அவர்கள் அதற்கு முன்தினம் தான் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பேட்டி கொடுத்து ரொம்பவே எமோஷனல் சீனை கிரியேட் பண்ணியிருந்த மத்தியில் அடுத்த நாள் ஜென்சி மீட்டப் அப்படிங்கிற அந்த மீட்டப்புக்கு போயிட்டு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவர் அந்த பேட்டியை கொடுத்துருந்தாங்க. திமுகவை புகழ்ந்து தாவேகாவை இகழ்ந்து நிறைய விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பார்க்க முடியுச்சு. அப்போ அவ்வளவும் நடிப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த ஜூலி அவர்கள் முன் வச்சிருக்காங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஓகே, அடுத்ததாக பத்திரிகையாளர் முக்தார். பத்திரிகையாளர் முக்தார் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திமுகவோட ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர்னே சொல்லலாம் முக்தார் அவர்கள். முக்தார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு குற்றச்சாட்டை நக்கீரன் வைக்கிறாங்க. அதாவது முக்தார் அவர்களை போலீசார் கைது பண்ணாங்க அப்படின்னு. அதாவது அபிஷியலா எந்த ஒரு சேனல்லையும் அது ரிப்போர்ட் ஆகல, எந்த நியூஸ் பேப்பர்லையும் வரல, எந்த ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லையுமே அது ஷேர் செய்யப்படலை. ஆனால் நக்கீரன் பத்திரிகையில அது வெளிவந்திருக்கு. அவர் குடும்பத்தோட போய்கிட்டு இருந்தப்போ இவரை மட்டும் கைது செய்ததாகவும், குடும்பத்தினரை நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னதுக்கும் கேட்காம இவரை கைது செய்துட்டு அவங்க டிரைவர் போட்டு இவங்க குடும்பத்தை போய் வீட்டில் விட்டதாகவும், பின்னர் இவங்க கொஞ்ச தூரம் இவங்களை கொண்டு போகும்போது அங்க ஒரு என்கவுண்டர் சூழ்நிலை நிலவனதாகவும், அதன் பிறகு யாரோ ஒரு பெரிய அதிகாரி ஃபோன் போட்டு சொன்னதுக்கப்புறம் இனிமேல் தாவேக அரசை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை இறக்கி விட்டதாகவும் இவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் யார் பண்ணுவான்னு நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? நீங்க என்னென்ன ஒரு மைண்டுக்கு போயிட்டீங்கன்னா, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் தாவேகா பண்றாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, தாவேகா என்னை இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்றீங்க. யார் இந்த வேலைகளை கரெக்டாக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க பண்ண விஷயம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது மிஸ்டர் முக்தார் அவர்களே. நீங்க அதே மாதிரி ஒரு நான் சாதாரண ஆள் கூட தன் மேல ஏதாவது அரெஸ்ட் ஏதாவது வரும்பொழுது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏனென்றால் நாளைக்கு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறதுனால. போலீஸார் நம்ம தாக்கிட்டாங்கன்னு சொன்னாலோ, இல்லை போலீஸாரை நம்ம தாக்கிட்டோம்னு சொன்னாலோ அதுக்கு ப்ரூஃப் வேணுங்கிறதுக்காண்டி போலீஸாரும் வீடியோ எடுப்பார்கள். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் பீப்புள் எல்லாருமே வீடியோ எடுப்பாங்க.
அதிலே மிகவும் வில்லங்கமான பத்திரிகையாளர் தான் வந்து முக்தார் அவர்கள். அவர் வீடியோ எடுக்கலன்னு சொல்லும் போதே வந்து எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. இது வந்து உண்மையான குற்றச்சாட்டா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ முக்தார் அவர்களே அடுத்த முறை கொஞ்சம் தெளிவாக யோசித்து நல்ல கதையாக ரெடி பண்ணி விட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். நன்றி.